ஹாய், குட் மார்னிங் ஸ்போர்ட்ஸ் பாஃப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நான் ஒரு 2 வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். இந்தியா ஏ ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணி ஸ்ரீலங்கா ஏ ஆப்கானிஸ்தான் ஏவோட டேலண்ட் கப் விளையாடிருந்தாங்க. இன்ஃபேக்ட் டேலண்ட் கப் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க சண்டே அன்றைக்கி. அந்த 2வது லீக் மேட்ச் ஸ்ரீலங்காவோட முடியும் போது வைபவ் சூரியவன்ஷிக்கும் சில ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கும் ஒரு கை கலப்பா ஆர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனால ஸ்ரீலங்கன் பிளேயரும் சரி, வைபவ் சூரியவன்ஷிக்கும் சரி 50% ஆஃப் மேட்ச் ஃபீ ஃபைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ முடியும் போது நான் சொல்லியிருந்தேன், ஃபைனல் இவங்க 2 பேருக்கும் நடக்க போகிறது. இவங்க வாயால் விளையாட போகிறாங்களா, இல்லை நிஜமாகவே அவங்க ஸ்கில்ஸ், அதாவது பேட் பாலை வச்சு தங்களோட ஸ்கில்ஸை காட்ட போகிறாங்களா அப்படின்னு. உண்மை என்னென்னா, சண்டே அன்னைக்கு நடந்த மேட்ச்சில் எந்த பையனால் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பேசப்படணுமோ, வைபவ் சூரியவன்ஷி லிட்ரலி கிளிட்டட் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அவர் மட்டும்தான் இன்றைக்கி விளையாடினார். மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க, க்ரௌடோடு சேர்ந்து, அம்பையர்ஸோடு சேர்ந்து வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. அதுதான் சொல்லணும். அவங்கெல்லாம் வந்து போனாங்க, இவர் விளையாடினார். ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு ரெக்கார்ட்னே சொல்லலாம். 11 பால்ஸில் 50 அடிச்சிருந்தார். ஓகே, நான் கிரிக்கெட் பார்த்ததுலேருந்து விவ் ரிச்சர்ட்ஸ் இன்னிங்ஸ் லைவாக பார்க்கலனாலும் நிறையா ரெக்கார்டிங் பார்த்துருக்கேன். கபில் தேவ் அடிச்சிருக்கார் நிறையா ரன்ஸு. சச்சின் டெண்டுல்கர், ஓகே, அவரை வெரி யங்லேருந்து கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டுருக்கேன். அவர் பாகிஸ்தானில் போய் அப்துல் காதிரை கண்டினியூஸாக 6 அடித்தார். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரெத் டேக்கிங் இன்னிங்ஸ், அதாவது 11 பால்ஸில் 50 அடிக்கிறது, அதுவும் போன மேட்ச்சில் அவங்களோட பிரச்சனை, இந்த சீரீஸில் அவர் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. கிளிம்சஸ் ஆஃப் ஹிஸ் டேலண்ட் தான் தெரிஞ்சதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. சிங்கிள் ஹேண்டடாக 8 ஓவரில் அவர் அவுட் ஆகும்போது ஸ்கோர் 132. இவர் 94 ரன் அடிச்சிருந்தார் 29 பந்தில், 94 ஆஃப் 29 பால்ஸ். அதாவது இப்படி ஒரு இன்னிங்ஸ் இனிமேல் ஸ்ரீலங்கா இவங்கெல்லாம் நாளைக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஆட போகிறவங்க வாயை திறப்பாங்களான்னு தெரில. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த ஸ்ரீலங்கா டீம் டீமை பற்றி, அதாவது அந்த ப்ரீவியஸ் மேட்ச்சில் தேவையே இல்லாமல் இவரை ஃபஸ்ட்லேருந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. அந்த 16 ரன் சூப்பர் ஓவரில் அடிக்கலைன்னு உடனே அவர் கிட்டக்க போயிட்டு இந்த பவுலர்ஸ் 2-3 பேர் கோ ஹோம் யூ ஐபிஎல் பேபின்லாம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு பாஸ் பேபின்னு ஒரு பேர் இருக்குது, அது ஐபிஎல்லில் விளையாடுறதுனால. சும்மா கிடையாது, இந்த வருஷம் ஐபிஎல்லில் அவர் தான் டாப் ரன் ஸ்கோரர். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அகெயின் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸை, உங்களுக்கு ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் உங்களுக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடச்சதுன்னா, ஐயோ சின்ன பசங்க விளையாடுற கேமு வரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களோட டீம் நான் பார்த்தேன், நீங்கள் அதில் 11 பேர் ஆடினீங்களே, அதில் விஜயகாந்த் வியாஸ்காந்த்னு ஒரு பிளேயர் மட்டும் 2024 3 மேட்ச் சன்ரைசர்ஸ்க்கு ஆடிருக்கார். அவருக்கு மட்டும் அந்த கான்ட்ராக்ட் அந்த வருஷம் கிடச்சிருக்கு, எப்படியோ கிடச்சிருக்கு. இதை தவிர மற்றவங்க எல்லாம் பேசினவங்கெல்லாம் பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்கீங்க. நிரோஷன் டெக்வெலா, அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, சதீரா சமர விக்ரமா, நீங்களாம் ஸ்ரீலங்காவுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடிருக்கீங்க. எஸ்பெஷலி நிரோஷன் டெக்வெலா, நீங்கள் ஸ்கூல் பாய் ஆஃப் த இயர் கிரிக்கெட் அவார்டு வாங்கியிருக்கீங்க ஸ்ரீலங்காவில் 2012. அதை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் மறக்கலை அட்லீஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் பாயாக இருந்துட்டு மேலே வருதுன்னா என்ன அப்படின்னு. அப்படிப்பட்ட நீங்கள், இந்த பையன் 15 இயர்ஸ் ஓல்டு பாய், அவங்ககிட்ட போய் வம்பு பண்ணீங்க. சரி, வம்பு பண்ணீங்க, அடுத்த மேட்ச் தூக்கினீங்களா ஃபைனல்ஸு? இல்லையே. என்னாச்சு இப்போது? மூஞ்சி தலை காட்ட முடியலையே எங்கேயும். இவரை ட்ரால் பண்ண உங்கள் ஓன் ஸ்ரீலங்கன்ஸே இப்போ வாயமுன்னு ஏன்டா சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ don't talk if you cannot back up with your skills. That's what I would say. நான் இப்போ என்ன சொல்கிறேன், ஒரு ஒன்றும் இன்டர்நேஷ்னல் டெபியூவே பண்ணல, அதெல்லாம் வேறு விஷயம். ஓகே, தேவையில்லாமல் வாய விடாதீங்க. அண்ட் I'll be very glad if one of you guys can get IPL contract and then say, ஐயோ ஐபிஎல்லாம் நான் ஆட மாட்டேன், குழந்தை பசங்க ஆடுற விஷயம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நிஜமாவே I'll salute you. அது வரைக்கும் இந்த பையனை பார்த்து ஐபிஎல் பேபி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் யூ ஹாவ் தட் இன் யூ. ஓகே, தேங்க்யூ. இதை சொல்கிறதுக்கு தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ திஸ் வீடியோ. ஸ்போர்ட்ஸ் பஃப்ஸ் ஐ வில் ஷார்ட்லி கம் வித் FIFA வேர்ல்ட் கப் வீடியோஸ். தேங்க்யூ.